Hi friends, welcome to my channel Lensar Statistic சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா VM ஒர்க் ஸ்டேஷனில் காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது, காப்பி பேஸ்ட் வேலை செய்யாது, ட்ராக் அண்ட் ட்ராப்பும் வேலை செய்யாது. இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் தான் VMware டூல்ஸு. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது VMware ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த VMwareக்கு நம்ம இன்டர்நெட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இன்டர்நெட் வந்தால் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது எப்பயுமே நம்ம கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட் போடுங்க, பிங். நான் google.com செக் பண்ணுறேன். google.com. இப்போது கனெக்டிவிட்டி வருது. ஸோ இன்டர்நெட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் APT வச்சு அப்டேட் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணோன்னா காலி லினக்ஸுக்கு லேட்டஸ்ட் பேக்கேஜ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணோம். இப்போது அந்த கமாண்ட் நான் சொல்கிறேன். sudo apt update பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். இந்த கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா காலி லினக்ஸுக்கு லேட்டஸ்ட் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன். 1788 பேக்கேஜஸ் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் sudo apt upgrade /y. y எதுக்குன்னா எஸ்ன்னு கொடுக்கறதுக்காக மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லுது. நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் கமாண்ட் sudo apt install open VM to open VM to desktop /y. இந்த கமாண்ட் எதுக்குன்னா இதுதான் முக்கியமான கமாண்டு. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீனு, காப்பி பேஸ்ட்டு, ட்ராக் அண்ட் ட்ராப்பு அந்த மாதிரி வசதியெல்லாம் ஒர்க் ஆகும். இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரீபூட் பண்ணணும். ரீபூட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ்லாம் அப்ளை ஆகும். ஓகேவா? நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீபூட். இப்போது நம்ம இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை நாங்கள் காப்பி பண்ணி பார்ப்போம். நம்ம எத்தனை பேக்கேஜ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C. டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+V. ஒர்க் ஆகுது. ஹாப்பி. ஸோ நம்ம இங்கேருந்து எது வேணாலும் அங்கே கொண்டு போய்க்கலாம்.